ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம்ஸ் சேனல். இன்றைக்கி ஒரு புது தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னாக்கா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸ்மார்ட் கார்டு, இது மாதிரியான ஐடி ப்ரூஃப்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். அது ஃப்ரண்ட் துணியாக பேக் துணியாக ஸ்கேன் பண்ணுவோம். அதை எந்த ஒரு இன்டர்நெட்டு ஃபோட்டோஷாப் இல்லாமல் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி சிங்கிள் இமேஜை அப்படி மெர்ஜ் பண்ணுறது அல்லது கம்பைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இதே பார்த்திங்கன்னா, கமெண்டில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காகவும் மற்ற நண்பர்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ. நாங்கள் வீடியோக்கு போகலாம். இமேஜ் ரெண்டுமே அதாவது ஃப்ரண்ட் துணியை பேக் துணியை கிராப் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி கிராப் பண்ணுறது, அது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த ஐடி சைஸ்க்கு எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாதவங்க இதில் இந்த இமேஜில், அதாவது ஸ்கேன் பண்ண இமேஜில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இது மாதிரி A4 சைஸில் இருக்கும். நம்ம இந்த ஐடி கார்டு மட்டும் தனியாக கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதில் லெஃப்ட் சைடில் டாப்பில் பாருங்கள், பிக்சர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது கிராப் அப்படின்னு இருக்கும். அதை CROP அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த A4 சைடு இந்த A4 சைஸ் கவர் ஆகிறது மாதிரி லைன் காமிக்குது பாருங்கள். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மாதிரியான லைன் 4 பக்கமும் இருக்குது. இதை உங்களுக்கு வசதிப்படி ஒவ்வொரு சைடாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மவுஸை வச்சு இதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த லைன் இருக்கிறதுக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு பக்கமாக தள்ளிட்டு போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் அதாவது இமேஜ் கட் ஆகிடாத அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக கொண்டு வந்துடலாம். நான் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே இழுக்கிறேன். இப்போ அந்த கார்னருக்கு வந்துடுச்சு. அதாவது இமேஜ் கட் ஆகாமல் நீங்கள் உங்களுக்கு அந்த இமேஜ் கட் ஆகாமல் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி இழுத்தீங்க, மவுஸ் வச்சு இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் இந்த கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அதாவது நமக்கு தேவையான சைஸ் வரலாம் வரும்போது ரைட் சைடில் ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பாருங்கள், அந்த ஐடி கார்டு சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ சேவ் கொடுத்துருங்க. இதில் லெஃப்ட் சைடில் சேவ் அப்படின்னு இருக்குது. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சைஸ் வந்துடுச்சு. இதே நான் ஆல்ரெடி கிராப் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் துணியாக பேக் துணியாக கிராப் பண்ணி வச்சிங்க. அதாவது பிக்சர் மேனேஜரில் போய்ட்டு கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் இப்போ பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக ஒன்றாக்கிடலாம், மெர்ஜ் பண்ணிடலாம். அது எப்படின்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 1, 2 அப்படின்னு சொல்லி 2 இமேஜ் நான் கிராப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். இப்போ 1வது இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது ரைட் கிளிக், இமேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஓப்பன் வித் அப்படின்னு வரும். அதில் போய்ட்டு பெயிண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது பெயிண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதே இமேஜ் சைஸ் இங்கே பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜ் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது இதுலேயே லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள், ரீசைஸ் அப்படின்னு இருக்குது. ரீசைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் காமிக்கும். அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல். இது நீங்கள் ஒரு 80% வச்சுக்கலாம். இல்லை சைஸ் நீங்கள் இன்னும் சின்னதாகணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு தந்தால் இந்த பர்சன்டேஜ் குறைச்சிக்கலாம். இப்போ 100ல் இருக்கும். அது இப்போ நான் ஒரு 80க்கு குறைச்சிக்கிறேன். இது ஹரிசாண்டலில் 18 என்ட்ரு பண்ணிங்கன்னா வெர்டிக்கலில் ஆட்டோமேட்டிக்காக 18 தான் காமிக்கும். அதாவது 4 பக்கமும் ஈவனாக தான் குறையும். அதனால் நீங்கள் அதில் பயப்பட வேண்டியதில்லை. இது கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ பாருங்கள், இமேஜ் சைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி 4 பக்கமும் டாட் மாதிரி இருக்கும். நம்ம எந்த பக்கம் வேணாலும் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரைட் சைடு டாப்லலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், பேக் சைடு கீழே இருக்கும் ஐடி கார்டில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே காமிக்கிற பாருங்க, மவுஸை வச்சு அந்த கார்னரில் அப்படியே லெஃப்ட் கிளிக் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கீழே இடுங்க. கீழே தேவையான அளவுக்கு, அதாவது மேலே ஐடி கார்டு என்ன சைஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு அப்ராக்சிமேட்லி ஓரளவுக்கு நீங்கள் கீழே இடுங்க. இப்போ இழுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே உள்ள அந்த சைஸுக்கு கீழே எம்டி ஸ்பேஸ் உருவாகிடுச்சு.
அதை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, திரும்ப வந்து அடுத்த இமேஜ், பேக் சைடு இமேஜ். இப்போ அதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரெண்டாவது இமேஜ், அதாவது பேக் சைடு, அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித், அதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு, ஓப்பன் வித் கொடுத்துட்டு அதில் வந்து பெயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஏற்கனவே வந்து இமேஜ் வந்து நம்ம சைஸ் வந்து 80ல் வந்து குறைச்சிருக்கிறோம், ரீசைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் ரீசைஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் அங்கே வந்து கரெக்டாக வரும். இல்லை ரீசைஸ் பண்ணலை அப்படின்னா அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 80க்கு வச்சுக்கிறேன், வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து இதுவும் சைஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இமேஜ் வந்து அங்கே கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து இந்த இமேஜ் வந்து அப்படியே மொத்தமாக வந்து அங்கே போகணும். அப்படிங்கிறதால கண்ட்ரோல் ஏ கொடுத்துங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த இமேஜில் வந்து இந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் சி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னாக்கா இந்த இமேஜ் ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து அதில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் காப்பி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருப்போம், அந்த இமேஜுக்கு போவோம். இப்போ இது வந்து மினிமைஸ் பண்ணினா இப்போ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லையா கண்ட்ரோல் வி, இதே வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறதே காமிச்சிட்றேன். இப்போ வந்து எடுத்தோடனே இந்த இமேஜ் வந்து ரைட் கிளிக் வந்து ஆகாது. இப்போ டாப்பில் வந்து செலக்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். இப்போ பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அந்த இமேஜ் மேலே போய் உட்காந்துரும். நம்ம வந்து எந்த ஒரு வேறு எங்கேயும் கிளிக் பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த இமேஜ் மேலே வச்சு மவுஸ் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க, அந்த இமேஜ் மேலே வச்சு அப்படியே கீழே வந்து இழுத்துட்டு வாங்க. அந்த எம்டி ஸ்பேஸில் கரெக்டாக வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ வந்து கீழே வைக்கிற பாருங்க. இப்போ வந்து மேலே நம்ம அதை இழக்கலாம், அதாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும்னா அந்த அங்கே வந்து திரும்ப எடுக்க முடியாது அதை. இப்போ வந்து இந்த இடத்துல வச்சிடறோம், அதாவது டீசெலக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து நம்ம அதை மூவ் பண்ண முடியாது. இப்போ வந்து டீசெலக்ட் ஆகலை, இப்போ வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணால் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மவுஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இப்போ வந்து இதை வந்து நம்ம சேவஸ் கொடுத்து ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் டாப்பில் வந்து ஃபைல்னு இருக்கும், அதில் சேவஸ். இப்போ வந்து பேன் கார்டு அப்படின்னு போட்டுக்கலாம். நான் பேன் அப்படின்னு போடுறேன், போட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ மற்ற இதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பேன் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் வந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. அது வந்து ரொம்ப ஈஸி. இது இன்டர்நெட்டு ஃபோட்டோஷாப் இல்லாமல் இதை வந்து சிங்கிள் ஃபைலாக மெர்ஜ் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணுற இமேஜ்லாம் வந்து சிங்கிள் இமேஜை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.